துறவியான விவேகானந்தராக எம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி அன்புஸ்ரீ உங்கள் முன். வணக்கம், நான் தான் உங்கள் சுவாமி விவேகானந்தர். நான் உங்கள் முன் ஏன் தோன்றுகிறேன் என்று தெரியுமா? உங்கள் பள்ளியின் தாளாளர் எனது கருத்துக்களில் ஊறித்தெழுத்தவர். அதனால் எனக்கு இங்கு ஆளுயர வெண்கல சிலையை அமைத்துள்ளார். அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ஜனவரி 12, 1863 பிறந்தேன். ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் சீடர் நான். 1893 சிகாகோவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் உலக புகழ் பெற்றவை. கடவுளை தேடி என்னும் தலைப்பில் வங்க மொழியில் கவிதைகளை எழுதியுள்ளேன். எனது பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மாணவர்களாகிய உங்களுக்கு என்னிடமிருந்து சில கருத்துக்கள். யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை யோசிக்க வைக்கும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களும் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. உங்களை நம்புங்கள், உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், கட்டணிடும் பதவி தானாக வந்து சேரும். வெற்றிகளை மட்டுமே சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது. தோல்வை மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். அரைஸ், அவேக் அண்டு ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு போன்ற வரிகள் இளைஞர்களின் எழுச்சிக்கு வித்திடும். நன்றி. பட்டால் உடனே எழுந்துவிடு என்று மாணவர்களுக்கு இலக்கை வழங்கிய விவேகானந்தராக வந்து உரையாற்றிய மாணவிக்கு நன்றிகள்.